நல்ல விளைவையும் வினைத்திறனையும் கொடுக்கும். ஆனால் அப்படி எனக்கே தெரியும், அப்படி வர யாருமே வர மாட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரி அப்படி யாரும் வரவும் இல்லை. ஆகையால் பிரக்ஞை பற்றிய அறிமுகத்தை நான் சுருக்கமாக இந்த அளவில் வைத்துக்கொண்டு, அந்த புத்தகத்தை ஏற்கனவே இங்கே சொன்னது போன்ற இல்லை இன்னும் சொல்லப்பட போகின்றது போன்று நாங்கள் வாசித்து உள்வாங்கிக் கொள்வதன் ஊடாக எங்களுக்குள் பல்வேறு வகையான தேடல்களும் ஏற்படும். பிரக்ஞை குறித்த மனித தேடலை பற்றிய, உணர்ந்து கொள்ள பற்றிய, விழிப்பு நிலையை பற்றிய, தியானம் என்றால் என்ன என்ற ஒரு புதிய தரிசனத்தை பற்றிய விடயங்களை அந்த பிரக்ஞை எங்களுக்கு வழிகாட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த புத்தகத்துக்கு வருகின்றேன். அது என்னுடைய முக்கியமான கவனமாக இருக்கின்றது. 2வது புத்தகம் இழப்பு மலர்கள். இந்த 2வது புத்தகம் நாங்கள் சாவோடு கூடி வாழ்ந்தவர் என்ற அடிப்படையில் மரணத்துடன் விளையாடி அதனுடைய நன்மை தீமைகளை, பாதிப்புகளை, நட்டங்களை அனுபவிக்கின்ற அடிப்படையில் கூடுதலாக நோக்கலாம். உண்மையில் வலி பெருத்தவர்கள், காயம் பெருத்தவர்கள், நோவு பெருத்தவர்கள் நாங்கள். மீராபாரதியுடைய இந்த புத்தகம் பெரும்பாலும் இந்த உளவியல் காயங்களை இருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது, இந்த ட்ரோமாவிலிருந்து நாங்கள் எவ்வாறு விடுதலை பெறுவது என்பதை பற்றி, இந்த சமூகம் விடுதலை பெறுவது என்பதை பற்றி, இந்த தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வாறு விடுதலை பெறுவது என்பதை பற்றி பேச முனைகின்றோம். மிகவும் எளிய மொழியில் ஒவ்வொரு விடயங்களாக சிறிய சிறிய தலைப்புகளில் சிறிய சிறிய அத்தியாயங்களாக சொல்கின்றார். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம். ஆசிரியர்களாக இருக்கலாம், சமூகத்தின் சகல தரப்பினர் படிக்க வேண்டிய புத்தகமாக இருக்கின்றது. சமூகத்தின் செயற்பாட்டு தளங்களில் ஈடுபட்டுகின்ற எல்லா தரப்பினரும் படிக்க வேண்டிய புத்தகமாக இருக்கின்றது. மரணம், நாங்கள் மரணத்துடன் அளவுக்கு அதிகமான மரணங்களுடன், இயல்பான மரணங்கள் அல்ல, அளவுக்கு அதிகமான மரணங்களுடன், எதிர்பார்க்காத மரணங்களுடன் நாங்கள் கூடி வாழ்ந்தவர்கள். ஒன்று அரசியல் ரீதியான மரணங்கள், 2வது சுனாமி என்ற மரணம் எங்கள் காலத்தில் மிக பெரிய இழப்பின் வலியை எங்களுக்கு தந்தது. அப்போ இந்த 2 மரணங்களையும் எவ்வாறு நாங்கள் எதிர்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்பதை மீராபாரதி சொல்கின்றார். அதற்குள் பேசப்படுகின்ற உளவியல், அரசியல், வரலாற்றியல் பல்வேறுபட்ட விஷயங்கள் அங்கே இருக்கின்றது. சில மரணங்கள் அங்கீகரிக்கக்கூடிய மரணங்கள், சில மரணங்களை நாங்கள் எல்லா மரணங்களும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் சில மரணங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற நோக்கு நிலையில் தியாகி துரோகி என்ற பட்டியலுக்குள் ஏற்படுத்தப்படுகின்ற மரணங்கள், விரும்பப்படுகின்றவர்கள் விரும்பப்படாதவர்களுடைய மரணங்கள், எங்கள் விரும்பப்படுகிறவருடைய மரணம் உங்களுக்கு பெரிய மரணமாக, விரும்பப்படாதவர்கள் என்று கருதப்படுறார்கள் மரணம் மிக சாதாரண மரணமாக போகின்றது, பொருட்படுத்தத்தகாத மரணமாக போகின்றது. ஆனால் அவர் அதை பார்க்கவில்லை. எல்லா மரணங்களையும் நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும், கடக்கத்தான் வேண்டும். எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், இது இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, தோல்வி ஏற்பட்டிருக்கின்றது, பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. இழப்பு என்பது தனிய மரணத்தை மட்டும் மீராபாரதி இங்கே குறிப்பிடவில்லை. எல்லா வகையான இழப்புகளும், பின்னடைவுகளும், தோல்விகளும் எங்களுக்கு முன்னே இருக்கின்றன, எங்களோடு இருக்கின்றன. இவற்றை நாங்கள் சரியாக உள்வாங்கி அதை கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்வதுதான் விடுதலைக்கான ஒரு வழி. அது அக விடுதலையாக இருக்கலாம், புற விடுதலையாக இருக்கலாம், எத்தகைய விடுதலையாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் முதல் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உண்மையை கண்டறியாத வரையில், உண்மையை ஏற்றுக்கொள்ளாத வரையில், அந்த உண்மையுடைய தரிசனம் கிடைக்காத வரையில், அதை எங்களுடைய உள் மனம் அங்கீகரிக்காத வரையில் எங்களுக்கான விடுதலை இல்லை என்று சொல்கின்றார். இது அதை அங்கீகரிக்காத வரையில், அதை ஏற்றுக்கொள்ளாத வரையில் நாங்கள் மிகவும் இப்ப இருக்கிறதை விட மிக மோசமான நிலைக்குத்தான் பின்னுக்கு போவோம். வேண்டாம், ஒரு நாளைக்கு அந்த உண்மை எங்களை சுடும். அந்த உண்மையை நாங்கள் இன்றைக்காவது கடந்தால்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அது மிகவும் அரசியல் ரீதியாக கூட ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால் குழந்தைகளுடைய மரணத்திலிருந்து, பெரியோர்களுடைய மரணத்திலிருந்து, அரசியல் தோல்வியிலிருந்து, சமூக ரீதியான தோல்வியிலிருந்து, பல்வேறுபட்ட தளங்களில் எல்லா விடயங்களையும் மீராபாரதி இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொல்கின்றார். இவற்றை சமூக வேலை திட்டங்களில் ஈடுபடுகின்றவர்கள் ஒரு கைநூல் போன்று தங்கள் அகத்தில் கொள்ளாத வரை, தங்கள் சிந்தனை புலத்தில் கொள்ளாத வரை நாங்கள் ஆக்கபூர்வமான விளைவுகளை, விளைவுபுலத்தை வெட்ட முடியாது.
எனவே இந்த புத்தகங்களை நான் எவ்வாறு கருதுகின்றேன் என்று சொன்னால், இன்றைய சூழலில் எங்களுக்கு ஒரு கடமையாக இதை நாங்கள் கொள்ள வேண்டும். மிகச் சிறிய வட்டங்கள் தான் அல்ல சிறிய தரப்புகள் தான் எப்போதுமே மிகப்பெரிய பரப்பை கவனத்தை குவிக்க முடியும். ஒரு மின்குமிழ் ஒரு சிறிய அளவில் இருக்கின்றது, ஆனால் ஒளியின் பரப்பெல்லை பெருசாக இருக்கும். அதுபோல நாங்கள் சிறிய ஒரு தரப்பாக இருந்தாலும் கூட அங்கங்கே இருக்கின்ற சிறிய சிறிய தரப்பாக இவ்வாறான சிறு சிறு வட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த விடயங்களை ஒரு பெரும் பரப்பெல்லைக்கு கொண்டு போக வேண்டிய கடப்பாடுகளுக்கு உண்டு. அவரவருக்கு இருக்கின்ற அறிமுகங்கள், தொடர்பாடல் வழிமுறைகளுக்கு கூடாக இந்த புத்தகத்தை மட்டுமல்ல, இங்கே முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை மட்டுமல்ல, இது போன்ற விஷயங்களை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடுகளுக்கு உண்டு. சவால் தான். இன்றைய நெருக்கடிமிக்க வாழ்க்கையில் எங்களுடைய நாளாந்த அல்ல சொந்த வாழ்வின் காரியங்களையே பார்க்கறதுக்கு சிரமங்களும் சவாலும் இருக்கின்ற நிலையில் நாங்கள் எங்களுக்கு இதே மாதிரியான அடுத்த விடயங்களை எவ்வாறு கொண்டு செல்வது என்ற கேள்வி எங்களுக்கு உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அவற்றை கடந்து போக வேண்டியது அதுதான் மனித தேவை. அந்த மனித தேவையை நாங்கள் ஒரு மனித இயல்பு நிலையாக மாற்ற வேண்டிய தேவையும் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் கூட்டு காயங்களோடு, தனிக்காயங்களிலிருந்து கூட்டு காயம் வரையாக சமூக காயங்களோடு இருக்கின்ற நாங்கள் இந்த காயங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, விடுதலை பெற்று சுக நிலைக்கு செல்வதற்கு, சுகநிலை என்ற அந்த ஆரோக்கிய நிலையிலிருந்து அடுத்த பலம் பெறுவதற்கு, அந்த பலமான தளத்திலிருந்து புது காரியங்களை செய்வதற்கு இவை அவசியம். இந்த விளங்குதல்கள் அவசியம். நாளாந்தம் பல்வேறுபட்ட பல ஊடகங்களில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழில் ஏராளமான புத்தகங்கள், பத்திரிகைகள் வருகின்றன. புத்தகங்கள் அல்ல, பத்திரிகைகள் வருகின்றன, இணையதளங்கள் வருகின்றன. தனிநபர்களே சொந்தமாக மோட்டார் பைக், சைக்கிள் அதில் வச்சிருக்கிறது, அல்லது ரேடியோ வச்சுக்கிறது போல, கையில் மணிக்கூடு வச்சிருக்கிறது போல, செல்போன் வச்சுக்கிறது போல இணையதளங்களை வைத்திருக்கின்ற ஒரு சூழல் தமிழ் சூழல் இன்றைக்கு பெருத்திருக்கின்றது. ஆனால் அவற்றெல்லாம் எவ்வளவுக்கு சீரியஸான விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள், தேவையான விஷயங்கள், சீரியஸான விஷயம் என்று சொல்வது கூட இவ்வளவுக்கு பொறுத்தமோ தெரியவில்லை. தேவையான விஷயங்கள் பேசப்படுகின்றன, விவாதிக்கப்படுகின்றன, கவனத்துக்கு கொண்டு வரப்படுகின்றன என்ற கேள்வி உண்டு. பெருமளவுக்கு எழுதி தள்ளப்படுகின்ற, வாசித்து தள்ளப்படுகின்ற விடயங்களோடு ஒப்பிடும்போது இந்த மாதிரி விடயங்கள் மிக குறைவாக தான் இருக்கின்றன. அல்லது இந்த மாதிரியான விடயங்களுக்கான அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்கிற வட்டமும் மிக குறைந்தளவுதான். மிகவும் இப்படி என்பது 2 அல்ல 3 வகையான வளையங்களுக்கு உட்பட்ட மனிதர்கள்லாம் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களாக இருக்கின்றனர். மற்றதெல்லாம் விழலாம், வெட்கமல்ல சொல்வதற்கு, பயப்படாத தேவையில்லை, விழலாம். நாங்கள் இவற்றை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடினமாக இந்த விஷயங்களை எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு பணி நிலையிலும் இருக்கின்றோம் என்று கூறி இந்த புத்தகங்களை இங்கே தந்திருக்கின்ற இந்த விடயங்களை எங்கள் தமிழ் சமூகத்துக்கு கவனப்படுத்த விளைகின்ற இந்த காலகட்டத்தில் இவற்றை ஒரு ஐரோப்பிய மேற்குலக சூழலின் வாழ்க்கை நெருக்கடிகளுக்கு மத்தியில் எழுதி தன்னுடைய சொந்த செலவிலே புத்தகமாக்கி அதை திரும்ப இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதற்கு விளைகின்ற மீரா பாரதிக்கும் அவரை போன்றவர்களுக்கும் நான் நன்றி கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.